ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து மீடியா. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கன்சீவ் ஆகுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்குது. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தினால கூட நம்மளோட பேபி அபார்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தோடையே இருப்போம். அது மாதிரி தான் நம்மளோட பிரசவ காலம் நெருங்குறப்பையும் நம்ம ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட பிரசவ காலம் நெருங்குறப்ப ஒரு சில சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்சி, அதாவது நம்ம டெலிவரியில் ஒரு சில சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்மளுக்கு டெலிவரி நெருங்க போகுது, அதாவது நம்மளோட பேபி இந்த உலகத்தை பார்க்க வரப்போகிறாங்க அப்படின்னா ஒரு சில சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன சிம்டம்ஸ் டெலிவரிக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எங்களோட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நாங்களும் அவங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாரும் அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களோட கொஷின்ஸ் ஆல்ரெடி நிறையா பேர் கேட்டிருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணியிருப்போம். அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா திரும்பவும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதோடு இன்னொரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் உங்களோட காண்டாக்ட் நம்பரை அந்த வீடியோவுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறீங்க. தயவு செய்து காண்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மோஸ்ட்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது தவிர்த்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மிஸ்யூஸ் ஆகும். அதனால் அதை மட்டும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி. பிரசவம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை கட்டு வெளியே வர்றதை தான் நம்ம பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம். பிரசவம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த பிரசவ வலி வந்துட்டாலே நம்மளுக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு சில பிரசவ வலியை வச்சு நீங்கள் பேபி பிறக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பிரசவ வலி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்கும். விட்டு விட்டு உங்களுக்கு வலி வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வலி கண்டினியூவாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வலி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக வலி அதிகமாகும். இந்த மாதிரி வலி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். இந்த வலி பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37வது வாரத்துக்கும் 40வது வாரத்துக்கும் இடையில தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரசவ வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 37வது வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரசவ வலி வருது அப்படின்னா அது உங்களுக்கு குறைப்பிரசவம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த மாதிரியான வலி அப்படிலாம் உங்களுக்கு கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா சுருக்கங்கள், அதாவது பிரசவ வலி அப்போ உங்களுக்கு சுருக்கங்கள் அதிகமாக ஏற்படும். இந்த மாதிரியான சுருக்கங்கள் அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் குழந்தை கர்ப்பப்பையிலேருந்து வெளியேறதுக்கு தான் இந்த சுருக்கங்கள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்கும் இந்த சுருக்கங்கள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுருக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரசவம் நிகழப்போகுது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பார்த்திங்கன்னா குழந்தை கீழே இறங்குறது. குழந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். உங்களோட இடுப்பு பகுதியிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கீழே இறங்குறது மூலயமா குழந்தையோட தலை என்ன செய்யணும்னா சிறுநீரக பையை கீழே தள்ளும். அந்த மாதிரி தள்ளுறப்ப உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வந்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் டெலிவரிக்கு தயாராகிட்டீங்க, உங்களுக்கு பிரசவம் நிகழப்போகுது அப்படின்னு அர்த்தம். தேர்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களோட வயிறுகளில் பிடிப்புகள் மற்றும் முதுகு வலி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி நிகழப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு அவங்களோட பிரசவ தேதி நெருங்குறப்ப தான் இந்த மாதிரியான வலிகள் எல்லாமே ஏற்படும். இந்த மாதிரியான வலிகள் உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 2 hours மேலே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெலிவரிக்கு நீங்கள் தயாராகிக்கணும். ஏன்னா உங்களுக்கு உங்களோட பேபி வெளியில் வர போகிறா அப்படின்றத நீங்கள்
நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பையில் உள்ள தசைகள் மட்டும் இல்லாமல் உங்களோட மலக்குடலும் வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் உங்களுக்கு அதிகப்படியான வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இயல்பு தான். இதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் அதிக அளவில் தண்ணி குடிச்சிட்டு வர்றது ரொம்பவுமே அவசியம். இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலும் உங்களுக்கு டெலிவரி டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, சளி போன்ற திரவம் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எப்போ வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்னா அதிக அளவில் வெளிவரும். இது எங்கேருந்து வெளிவருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பையில் இருந்து சளி வெளியேற ஆரம்பிக்கும். இது உங்களோட துணிகளில் படுறப்ப நீங்கள் நல்லாவே உணரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த திரவம் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரசவத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே டெலிவரி நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி நெருங்கிடுச்சு அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் இருந்து லைட் ரெட்டிஷ் கலரில் பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி உடனே நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். செவன்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி கர்ப்பப்பை ரொம்பவுமே சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பீரியட் டைமில் வர ஒரு விதமான பிடிப்புகள் எல்லாமே இப்போ வர ஆரம்பிக்கும். அது மாதிரி பீரியட் டைமில் வர ஸ்டொமக் பெயினும் உங்களுக்கு கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட பேபியோட மூமெண்ட்ஸ் கண்டினியூவாக லோவாகிடும். உங்களோட பேபியோட மூமெண்ட்ஸ் ரொம்ப டவுன் ஆகி 1 or 2 டைம்ஸ் தான் மூமெண்ட்ஸ் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தாலும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் பேபி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எயித்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தண்ணீர் குடம் உடைதல் அப்படின்றது வந்து ரொம்பவுமே நிறையா பேருக்கு நடக்கிற ஒரு விஷயமாயிடுச்சு. தண்ணீர் குடம் உடைகிறது அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து யூரின் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யூரினை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அது கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக யூரின் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது அவசியம். ஏன்னா நிறையா பேருக்கு பெயினே இருக்காது, ஆனால் யூரின் மட்டும் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெயின் இல்லை, இன்னும் நம்மளுக்கு டெலிவரி டேட் நெருங்கலை, நம்மளோட டெலிவரி டேட்டுக்கு இன்னும் 10 days இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பனிக்கூட நீர் உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் அதாவது கர்ப்பப்பையில் தண்ணீரோட லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் பேபிக்கு ஆபத்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போனால் தான் உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் மாதிரி அதாவது ஹைட்ரஜன் வாட்டரை வந்து உங்களுக்கு வந்து இன்லெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். வலி இல்லை அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த 8 அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஏன்னா உங்களுக்கு உங்களோட பேபி வந்து இந்த மண்ணுலகத்துக்கு வர தயாராகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.